ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ரம்பா திருதியை பார்க்கலாங்க. ஒவ்வொரு வருடமும் வருகிற வைகாசி மாதம் வருகிற வளர்பிறை திருதியை மற்றும் கார்த்திகை மாதம் வருகிற ஒரு வளர்பிறை திருதியை தான் நாம் ரம்பா திருதியைன்னு சொல்லுவோம். இது பஞ்சாங்கங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதாவது வைகாசி அமாவாசைக்கு 3வது நாள் வரும்னு வச்சுக்கோங்க. நம்ம நாடு பூராவுமே இந்த ரம்பா திருதியை கொண்டாடப்படுகிறது. அவங்களுக்கு ஒரு ஊரில் ஒரு வழக்கங்கள் இருக்கும். ஆனால் இதனுடைய முக்கியமான விஷயம் அந்த திருதியை திதியும் வைகாசி மாதத்தில் வர வளர்பிறை திருதியாக இருக்கிறது தான் விசேஷம். இந்த வருடம் அப்படி பார்த்திங்கன்னா வருகிற மே மாதம் 29ஆம் தேதி 29 மே மாதம் 2025 இந்த ரம்பா திருதியை நாள். இந்த திருதியை திதி பூரா நிரவி இருக்குது. அன்னைக்கு இந்த பூஜைகளை நாம் செஞ்சுக்கலாம். இது எதற்காக கொண்டாடப்படுகிறது, இதனுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். பொதுவாக ரம்பா திருதியை அன்னைக்கு பார்த்திங்கன்னா நாம் வெண்மையான பூக்களை கொண்டு சிவபெருமான் கோயில் சிவஸ்தலங்களுக்கு போய் நாம் பூஜை செய்கிறது நமக்கு சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அரம்பயர்கள் அப்படின்னாக்கா அப்சரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு 60,000 பேர் இருக்கிறாங்க. பார்க்கடலை கடையிறப்ப இவங்க மகாலட்சுமி, சந்திர பகவான், இது மாதிரி கற்பக விருட்சம், அந்த காமதேனு எல்லாம் வரும்போது ஒரு 60,000 அப்சரஸ் பெண்கள் அதி அழகு சுந்தரவள்ளிகளாக வர்றாங்க. எல்லாரும் அவ்வளோ அழகாக இருக்காங்க. இந்த 60,000 பேர் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரம்பா, மேனகை, ஊர்வசி, திலோத்தமை இவங்க தான் ரொம்ப விசேஷம். இவங்க எல்லாம் பார்வதி தேவிக்கு உங்களுக்கு தோழிமார்களாகவும் இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நீலிவனேஸ்வரர் திருப்பைஞ்சீலின்னு திருச்சியில் ஒரு இடம் இருக்குது. இவங்க எல்லாம் வாழை மரங்களாக அம்பாள் தவம் செய்கிற சமயத்தில் அவங்களுக்கு நிழலாக இருந்ததாக சொல்லுவாங்க. இன்றைக்கும் திருப்பயஞ்சேலியில் அதுதான் ஸ்தல விருட்சமாகவும் நிறைய பூஜைகள், சிறப்பான கோயில் அது அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. அப்போது இப்போ எல்லோரும் இவங்க ஒரு 60,000 பேர் இருக்கிறதுனால இவங்களுக்கு சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறாங்க. தாங்கள் இருக்கிறதுக்காக ஒரு தனி லோகம் வேணும் அப்படின்னு கேட்டு தவம் செய்து சிவபெருமான் கருணை கடல் காட்சி தந்து என்ன வேணும்னு கேட்குறாரு. எல்லாரும் தனியாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு லோகம் வேணும் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு அரம்பயர் உலகம் அப்படின்னு அப்சரஸ் லோகம்னு ஒன்று கொடுக்குறாரு. அங்கே இவங்க சதா சர்வகாலமும் சிவ பூஜையில் திளைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடல், பாடல், இசை, யாழ் மீட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க தேவலோகத்தில். அப்போ எந்த விஷயம் நடக்கணுன்னாலும் இவங்களுடைய நடனங்களுக்கு நிறைய முக்கியத்துவங்கள் எல்லாம் கிடைக்குது. அந்த வகையில் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு யார் பெரியவங்க அப்படின்னு ஒரு போட்டி வருது சின்னதாக. அப்போ எல்லாத்துலேயுமே ரம்பா தான் முதன்மையாக இருப்பா. 60,000 பேர் இருந்தாலும் இந்த ரம்பா, ஊர்வசி, திலோத்தமை, மேனகை இவங்க தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரம்பாவுக்கு எல்லாருக்கும் போட்டி வரும்போது ரம்பை கொஞ்சம் ஆக்ரோஷமாக தான் ஜெயிக்கணுங்கிறதுல ஆக்ரோஷமாக ஆடுறதுனால அவள் தலையில் இருக்கிற அந்த சந்திரபிரபை, அந்த சூடாமணி, அந்த அணிகலன்கள்லாம் கீழே விழுந்துட உடனே அவள் மனசு கலங்கிடுறா. அப்போ அவளே அறியாமல் சில தவறுகள் செய்கிறா. அந்த நாட்டிய போட்டியிலேருந்து பாதியிலேயே அவள் வெளியேறிடுறா. இந்திரன் ரொம்ப கோவப்படுறாரு. ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அழுதுகிட்டே இருக்கா இரவு முழுவதும். அதுக்கப்புறமா இந்திரனை சந்தித்து இதற்கு என்ன பிராயச்சம், இந்திரனும் கோச்சிக்கிறாரு. என்ன ஒரு போட்டின்னா நிதானமாக ஆடணும் இல்லையா, ஏன் இப்படி பண்ணங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்போ நாரதரும் வரும்போது எனக்கு இதுக்கு பரிகாரம் வேணும், எனக்கு நான் தான் முதன்மையான நடனமங்கைன்ற பேர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்திரனும் நாரதரும் சொல்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி கௌரி தேவி சிவபெருமானை நோக்கி நிறைய தவங்கள் செய்திருக்கிறாங்க. பூலோகத்தில் ஒரு மகிழ மரத்துக்கு அடியில் செஞ்சுருக்காங்க. அந்த பூஜைகளை நீ போய் செய்தீனாக்கா நீ இழந்தவை அனைத்தையும் நீ பெறலாம் அப்படின்னு உடனே அவள் பூலோகம் தவம் புரியிறா. தவம் புரியிறது ஒரு 21 நாள் தவம் புரியிறா.
இந்த கடைசி நாளுக்கு அதாவது அந்த திருதியை திதிக்கு முதல் நாள் வந்து மஞ்சளில் பிம்பங்களாக சிவபெருமானையும் அம்பாளையும் பிம்பம்னா நம்ம இப்போ மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உருவமாக செஞ்சு வச்சு பூஜை பண்ண உடனே அம்பாள் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த திருதியை திதி அன்னைக்கு அம்பாள் இவளுக்கு முருகனை மடியில் ஏந்தி காத்தியாயனி, ஏன்னா ஒரு குழந்தைய மடியில் வச்சுருக்கிறவங்க எப்போவுமே கேட்குறது மட்டும் இல்லாமல் கேட்காததையும் சேர்த்து கொடுப்பாங்க, ரொம்ப ஒரு கருணை உள்ளமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வடிவில் வந்து அம்பாள் காட்சி தந்து அவளுக்கு இழந்த அத்தனையும் மட்டும் அல்லாது அதை விட இன்னும் அதிசௌந்தர்யவதியாக அதிசுந்தர ரூபிணியாக அவளுக்கு அனைத்து நல்வரங்களையும் அம்பாள் கொடுக்குறாள். அவள் இழந்த அந்த பட்டம், அதாவது தேவலோக முதன்மையான மங்கை அப்படின்ற பட்டமும் முதல் நடனமங்கைன்ற பட்டமும் மட்டும் இல்லாமல் அவளுக்கு இன்னும் நிறைய வரங்களையும் கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் நீ இன்னைக்கு இந்த வழிபாடு பண்ணதுனால இந்த திருதியைக்கு ரம்பா திருதியைன்னு உன் பேர்லேயே வரும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. அதிசுந்தர ரூபவதியாக அவளை மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைந்த ஐஸ்வர்யங்களையும் சேர்த்து அம்பாள் கொடுத்துட்றாங்க. இப்போ நாம் இந்த பூஜை நாள் அன்னைக்கு, அதாவது ரம்பா திருதி அன்னைக்கு நாம் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். அப்போ அம்பாள் ஒரு வரம் கொடுக்குறா. இந்த ரம்பா திருதி அன்னைக்கு பூஜை உன்னை மட்டும் நினைக்கிறது மட்டும் இல்லாமல் என்னையும் சேர்த்து பூஜை பண்ணுறவங்களுக்கு நிறைய வரங்களை நான் வந்து அவங்க கேட்குறது மட்டும் இல்லாமல் கேட்காத வரங்களையும் சேர்த்து தருவேன் அப்படின்னு அம்பாள் சொல்கிறா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பூலோகத்தில் உங்களுக்கு நிறைய இந்த அப்சரஸ்கள் பூஜை பண்ண இடம் இருக்குது. உங்களுக்கு திலோத்தமை வந்து திருக்கழுக்குன்றத்தில் பூஜை பண்ணதாகவும், காசியில் மேனகை பூஜை பண்ணதாகவும், திருப்பயஞ்சியில் இவங்க நிறைய அப்சரஸ் வந்து வாழை மரங்களாக இருக்கிறதாகவும், அப்புறம் திருநெல்வேலிக்குடி, பந்தனை நல்லூர் இந்த மாதிரி ஊர்களெல்லாம் இவங்க வந்து இந்த பூஜை பண்ணதுக்கெல்லாம் இப்போ வரைக்குமே உங்களுக்கு அந்த குறிப்புகள்லாம் இருக்குது. நாம் இந்த பூஜையை எப்படி செய்யலாம், என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகாலையில் நீராடி நீர்பூசி எழுந்து விளக்கேற்றி நம்ம அந்த வரலட்சுமி நோன்புக்கு செய்கிற மாதிரியே நம்ம அந்த வாழை மரங்களை எல்லாம் கட்டி பூஜை பண்ணலாம். ஏன்னா இவங்க வாழை மரங்களாகத்தான் அப்சரஸ்கள் இருக்கிறாங்கன்றது ஒரு ஐதீகம். அப்படி இல்லை உங்களுக்கு சௌகரியப்படலைன்னா நீங்கள் சாதாரணமாக அம்பாள் படம் வச்சு வெண்மையான மலர்கள், வெண்தாமரை, மல்லி, முல்லைன்னு வாசனையான மலர்களை அம்பாளுக்கு சார்த்தி அம்பாளுக்கு உண்டான ஸ்லோகங்களை சொல்லி வெல்லம் கலந்த ஒரு உணவு நைவேத்தியமாக வைக்கிறது சிறப்பு. இல்லை எங்களுக்கு வீட்டில் செய்கிறதுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சிவபெருமான் இருக்கிற சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானுக்கோ அம்பாளுக்கோ போயிட்டு நாம் வெண்மையான மலர்கள், எப்பவுமே பூஜைக்கு வெண்மையான மலர்களை வைத்து பூஜை செய்வது சிறப்பு. உங்களுக்கு முடிந்த நைவேத்தியங்கள் அன்னைக்கு செய்யலாம். இந்த பூஜை செய்கிறதுனால சுக்கிர தோஷங்கள் நிவர்த்தியாகும், சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால நாம் மொச்சக்கொட்டையில் ஒரு சுண்டல் செஞ்சுட்டு ஏதான ஒரு ஸ்வீட்டு வெல்லம் போட்டு போலியோ கொழுக்கட்டையோ உங்களுக்கு என்ன இல்லை சக்கரை பொங்கலோ என்ன முடியுதோ அதை செய்து நாம் கோயில்லையோ வர்றவங்களுக்கும் நாம் தான தர்மங்கள் கொடுத்து ஒரு மங்கள பொருட்கள் மஞ்சள் குங்குமம் எல்லாம் கொடுத்து இந்த பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த ரம்பா திருதியையை நாமளும் வழிபட்டோம்னா நமக்கு அழகு, புகழ், பெருமை, கீர்த்தி, நாம் இழந்த அத்தனை செல்வங்களும் மட்டுமல்லாது அம்பாள் சகல ஐஸ்வர்யங்களையும் தருவாள் என்பது நம்முடைய சாஸ்திர ஐதீகங்கள். நிறைய விஷயங்கள் உண்மையான நடந்த விஷயங்கள் இதுதான். இந்த மாதிரி இந்த பூஜையை செய்து நாமும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெறலாம் என்று இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அன்றைக்கெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் எங்கள் பாட்டியெல்லாம் கூடையில் வந்து கூடையாக பூக்கள் எல்லாம் பறிக்க சொல்லுவாங்க. காலையிலேருந்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு அதுலேயே நம்ம வந்து காமாட்சி, ஏகாம்பரேஸ்வரர் இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறது இன்னும் சிறப்பான பலன்களை தரும். அதனால் எந்த சிவனாக இருந்தாலும் பரவாயில்ல, பக்கத்தில் இருக்க சிவாலயங்களுக்கு போய் இந்த வெண்மையான புஷ்பங்களால் லலிதா சஹஸ்ரநாமம், லலிதா பஞ்சரத்னம், அந்த மாதிரி அம்பாளுக்கு அபிராமி, அந்தாதி இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுதோ அது சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா கேசட்டில் போட்டும் வீட்டில் ஒலிக்க செய்யலாம். கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் பூஜை பண்ணுங்கள், கோயிலுக்கு போக முடிகிறவங்க கோயிலுக்கு போய் பூஜை பண்ணலாம்.
இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.